திருப்பத்தூரில் அகில இந்திய மகளிர் கபடி போட்டி தங்க நாணயம் சுண்டப்பட்டு போட்டியை துவக்கி வைத்த அமைச்சர் KR பெரியகருப்பன். முதல் பரிசை ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணியும், இரண்டாவது பரிசை ஹரியானா அணியும் பெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் 5ஆம் ஆண்டு மகளிர் கபடி போட்டி நடத்தப்பட்டது. செப்டம்பர் 30 துவங்கி 2ஆம் தேதி நள்ளிரவு வரை கடந்த 3 நாட்களாக இந்த கபடி போட்டி நடைபெற்று வந்தது. இங்கு நடைபெற்ற போட்டியில் மகாராஷ்டிரா, ஹரியானா, மேற்கு வங்காளம், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, ஹிமாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 21 அணிகள் பங்கு பெற்றன. போட்டியின் போது தங்க நாணயத்தை சுண்டி அமைச்சர் போட்டியினை துவக்கி வைத்தார். கபடி வரலாற்றிலேயே இதுவரை எங்கும் தங்க நாணயம் சுண்டப்பட்டு கபடி போட்டி துவங்கியது இல்லை என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தங்க நாணயத்தை சுண்டி கூட்டுறவுத்துறை அமைச்சர் போட்டியை துவக்கி வைத்தார். போட்டிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி வருகை தந்து கண்டு மகிழ்ந்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மகளிர் கபடி போட்டியில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தென்னக ரயில்வே அணியும் ஹரியானா அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் ஹைதராபாத் அணி தென்னக ரயில்வே அணி வெற்றி பெற்று முதல் பரிசான ரூபாய் 2 லட்சத்தையும் கோப்பையையும் தட்டிச் சென்றது. இரண்டாவது பரிசான ரூபாய் 1,50,000 ரொக்கம் மற்றும் கோப்பையை ஹரியானா அணியும், மூன்றாவது பரிசு ரூபாய் 1 லட்சம் மற்றும் கோப்பையை ஹிமாச்சல பிரதேசம் அணியும், நான்காவது பரிசு ரூபாய் 75,000 ரொக்கம் மற்றும் கோப்பையை ஒட்டன்சத்திர அணியும் பெற்றன. இப்போட்டியை காண்பதற்காக சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கேலரியில் அமர்ந்தும் LCD திரையிலும் கண்டு ரசித்தனர். மாவட்ட பிரதிநிதி ஏடிஎன்ஆர் தங்கமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டு போட்டியிலே தங்க பதக்கத்தை தற்போது இந்தியன் டீம் கேப்டன் தற்போது நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியிலே தங்க பதக்கத்தை பெற்றுகின்ற வீராங்கனை. திருப்பத்தூரில் அகில இந்திய மகளிர் கபடி போட்டி தங்க நாணயம் சுண்டப்பட்டு போட்டியை துவக்கி வைத்த அமைச்சர் KR பெரியகருப்பன். முதல் பரிசை ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணியும், இரண்டாவது பரிசை ஹரியானா அணியும் பெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் 5ஆம் ஆண்டு மகளிர் கபடி போட்டி நடத்தப்பட்டது. செப்டம்பர் 30 துவங்கி 2ஆம் தேதி நள்ளிரவு வரை கடந்த 3 நாட்களாக இந்த கபடி போட்டி நடைபெற்று வந்தது. இங்கு நடைபெற்ற போட்டியில் மகாராஷ்டிரா, ஹரியானா, மேற்கு வங்காளம், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, ஹிமாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 21 அணிகள் பங்கு பெற்றன. போட்டியின் போது தங்க நாணயத்தை சுண்டி அமைச்சர் போட்டியினை துவக்கி வைத்தார். கபடி வரலாற்றிலேயே இதுவரை எங்கும் தங்க நாணயம் சுண்டப்பட்டு கபடி போட்டி துவங்கியது இல்லை என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தங்க நாணயத்தை சுண்டி கூட்டுறவுத்துறை அமைச்சர் போட்டியை துவக்கி வைத்தார். போட்டிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி வருகை தந்து கண்டு மகிழ்ந்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மகளிர் கபடி போட்டியில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தென்னக ரயில்வே அணியும் ஹரியானா அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் ஹைதராபாத் அணி தென்னக ரயில்வே அணி வெற்றி பெற்று முதல் பரிசான ரூபாய் 2 லட்சத்தையும் கோப்பையையும் தட்டிச் சென்றது.